ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் லெவலும் ஆப்ஷன் லெவல்ஸும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் லெவல்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் லெவல் தான் கொடுப்பாங்க, நான் ஃபியூச்சர் லெவல் கொடுக்குறேன்னா இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஓகேங்களா? ஆப்ஷனுக்கு வந்து ஃபியூச்சர் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஃபியூச்சர் லெவல் தான் பார்க்கணும், அதனால ஃபியூச்சர் லெவல் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபியூச்சரோட லெவல்ஸை வந்து உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? முதல்ல வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூட் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா 23,600. ஓகேங்களா? 23,600 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட் லைனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23,804. ஓகேங்களா? ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23,989. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,078. ஓகேங்களா? தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,415. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,375. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,211 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,415, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 23,375, தேர்ட் வந்து 23,211. ஓகேங்களா? சரி, இந்த லெவல்ஸ்லாம் வந்து உங்களோட சார்ட்ல டிரா பண்ணிட்டு அக்யூரசி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அப்போதான் நாம போடுற லெவல்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நேற்று வந்து நம்மளோட சார்ட்டோட லெவல்ஸ் நீங்க உங்களோட சார்ட்ல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து கொடுத்த லெவல்ஸ். இது நேத்து கொடுத்த லெவல்ஸ்ல எப்படி ஆக்டிவ் ஆயிருக்கு மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 24,155ல இருந்து வந்து டச் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல போய் டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படி பிரேக் ஆகி ஒரு லெவலையும் பிரேக் ஆகி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எப்படி வந்து நம்மளோட லெவல்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு யாராச்சும் ஒரு லெவல்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்க. இந்த லெவல்ஸை வச்சு அழகா நீங்க ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்தது. ஓகேங்களா? மண்டேக்கான லெவல் கொடுத்துருந்தோம். இது வந்து போன வீடியோல போய் பாருங்க, இந்த லெவலை கொடுத்துருப்போம். இது வந்து நல்ல ஒரு அக்யூரஸா நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான லெவல் இது. இந்த லெவலை வந்து உங்களோட சார்ட்ல வந்து டிரா பண்ணிட்டு எப்படி இருக்கு அக்யூரேஷன் மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா கால் ஒரே நிமிஷம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து நம்ம பாக்குறோங்க. நிஃப்டி 23,600 கால் புட்டு. ஓகேங்களா? இந்த லெவலை வந்து உங்களை சார்ட்ல டிரா பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 23,600 கால் பார்க்கலாம். 204 வந்து ஒரு பியூட் லைனா இருக்கும் இதுல. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 23,600 வந்து புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 185 ஒரு பியூட் லைன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 195 ஒரு மிடில் லைனா இருக்கும். இந்த மிடில் லைனை வச்சு நம்ம இப்போ பாக்குறோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதுல இருந்து கீழே பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல 97 வரும். ஓகேங்களா? சரி, இது என்ன ஆகும்னா 185 கிட்ட இருக்கிற இது வந்து இந்த இடத்துக்கு 285 இருக்கும் போறதுக்கு சான்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை இந்த 285 295 எல்லாம் கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேல போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் உண்டு. ஓகேங்களா? நேத்து நம்மளோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், இது அப்படியே இருக்கட்டும். நேத்தோட நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், நேத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ இருக்கும்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு காமிக்கிறேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா 278 கிராஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா? அந்த 278 கிராஸ் பண்ணோம்னா எவ்வளவு போயிருக்கு பாருங்க. 440 450 இருக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்றது நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருக்கும் இந்த கிராஸ் பண்ணிச்சுன்னா சொல்லிட்டு. அதனால தான் இன்னைக்கும் சொல்றேன், அதாவது புட் சைடு அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இந்த 295 23,600 கிராஸ் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருக்கும். அதாவது புட் சைடுல அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் டவுன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைடுல இந்த 295 கிராஸ் பண்ணி நல்லா போச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் சைடுல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இந்த 192 97 கிளாஸ் பண்ணி கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்குன்னு அர்த்தம். கால் சைடுல கீழே போச்சுன்னா. அதே மாதிரி கீழே வந்து இந்த 92 கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து புட் சைடுல
சாரி மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸை வந்து உங்களோட சார்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அக்யூரேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? மிடில் வந்து இந்த 195 வந்து ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? எங்களோட சார்ட்ல ட்ராப் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அக்யூரேசி என்ன எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்மளோட இண்டெக்ஸ் லெவலில் உங்களோட சார்ட்ல ட்ராப் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது வந்து இந்த லெவல்ஸ்ல எப்படி டிராவல் ஆகுது மார்க்கெட்டு என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவல் தான் கிராஸ் பண்ண சொல்ல எப்படி இப்போ மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி சரி அடுத்த இந்த லெவல்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மிக்க நன்றி.